ஆயிங்க இன்னொருத்தர் கட்டனோட கோட்டை மேல ஏறி வெறும் கொடியை மட்டும் நட்டு வச்சுட்டு அந்த கோட்டையை மொத்த சொந்தமாக்குறது எப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு செவன்த் டே, செவன்த் லா, கெட் அதர்ஸ் டு டூ ஒர்க் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் டேக் தி கிரெடிட். 19ஆம் நூற்றாண்டுல ரோம்ல மைக்கேல் ஏஞ்சா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் பெயிண்டரை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பில்டிங்கோட மேல்கூரைய வரைய சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது வரையறதுக்கு 5 வருஷம் கால அவகாசம் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா ஒரே ஆளை கண்டிப்பா அவரால் அந்த முடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இத்தாலியில இருக்கிற மொத்த இடத்துலயும் இருக்கிற மொத்த பெயிண்டரையும் இறக்குறாரு. இறக்கி சின்னதா ஒரு இடத்த மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்கள தங்க வச்சுட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இருந்துட்டு வெளி உலகமே பார்க்காம கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்க அதே பில்டிங்ல இருந்து அந்த பெயிண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்ச அந்த நைட் ராத்திரியே என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் மொத்தத்தையும் எடுத்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுறாரு. அடுத்த நாள் மக்கள்லாம் ஓபன் பண்ணி அந்த பெயிண்ட பார்க்கும் போது அப்படி சூப்பரா இருக்கு. பட் அந்த 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 ஃபுல் கிரெடிட் யார் எடுத்துக்கிறா? மைக்கேல் ஏஞ்சல் மட்டும்தான் எடுத்துக்கிறாரு. அந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான ரத்தமும் சதையும் அதுல இருக்குன்றது யாருக்குமே தெரியல. இப்போ வரைக்கும் அந்த பெயிண்டோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா மைக்கேல் ஏஞ்சாவா மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா நிறைய பேருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி இவரால மட்டும் இதை பண்ண முடியல, இவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, நிறைய பேர் பண்ணிருக்காங்கன்ற இவருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஆல்வேஸ் டேக் தி கிரெடிட் தட் ஆத்தர் மைக்கேல் ஏஞ்சா. இதே மாதிரிதாங்க நம்ம கம்பெனிலையும் நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணாலும் பட் ஆல்வேஸ் டேக் த கிரெடிட் உங்களோட ஜிஎம், உங்களோட ஹையர் அஃபீஷியலாஸ் தான் இருப்பாங்க. இந்த லாவை எப்படி இவர் 48 லாஸ்குள்ள சேர்த்திருக்காரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னொருத்தவங்களோட உழைப்பை உறிஞ்சி நம்ம எடுக்கிறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. மேபி இவர் ஒரு புக்கை கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஒரு புக்கு தான் ஒரு ஆத்தர் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களோட லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுல கத்துக்கிட்ட விஷயத்தையும் அவர் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை நம்ம ஜஸ்ட் ஒரு விலை கொடுத்து வாங்கி அதை படிச்சு அதுல இருக்கிற பத்திலாம் தெரிஞ்சுக்கிறோம். மேபி இதைதான் அவரு அந்த மாதிரி மென்ஷன் பண்றாரு மேபி நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.